மேம் என்ன சாமிகிட்ட டிஸ்கஷனா? சாமிக்கு பூவெல்லாம் வச்சு அந்த விளக்கேற்றி அந்த வத்திலாம் போட்டு அது பார்க்கும் போதே வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு ஆடி 1ஆம் தேதி சாமிக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணி அழகாக சாமி கும்பிட்டுட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 17, 18, 19, 20 4 நாள் ஆஃபர் இருக்குது. ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. இந்த சில்வர் பவுல், ஜெர்மன் சில்வர் பவுல், இதை வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிறோம் நம்மளோட கஸ்டமருக்கு. நிறைய பேர் நேரத்துலேருந்து நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அக்கா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கிஃப்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஃபீட்பேக் வந்துக்கிட்டே இருக்குது. குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வெயிட்டான பவுலு. இப்போ தான் சாமிக்கு வச்சு நாங்கள் வந்து படைச்சோம். நியூவாக வந்து நம்மளோட அன்மகள் ப்ராடக்ட்டில் வந்து ஃப்ளாக்ஸீட் லட்டு லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த லட்டு தான் வந்து சாமிக்கு வந்து பிரசாதமாக வச்சு படைச்சேன். எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். ஸோ நானும் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது சாப்பிட்டுட்டு அதனால திருப்பி இந்த பவுலுக்குள்ள வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து சாமிக்காகவே இந்த பவுல் வந்து செப்பரேட்டாக நாங்கள் வந்து பிரசாதம் வச்சு படைக்கிறதுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். என்ன பேசுறதுனே தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆடி 1ஆம் தேதி உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். சாமி கும்பிட்டீங்களா, அம்மன் கோயிலுக்கு போனீங்களா, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இந்த பவுல் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.